Good morning student. Today 11th physics bridge course நம்ம பேசிக் குவான்டிட்டிஸை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன கண்டு பார்த்தோம், பேசிக் குவான்டிட்டி பேஸ் குவான்டிட்டிஸில் லென்த்தை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அதர் குவான்டிட்டிஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்கு இல்லையாமா, அந்த அதர் லென்த்தை தவிர மற்ற குவான்டிட்டிஸை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா இன்றைக்கி கிளாஸு, தெரியுதா? நல்லா ஜாலியாக இருக்கும். நிறைய கான்செப்ட் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்கம்மா. மிஸ் சொல்கிறதெல்லாம் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இது சின்ன கிளாஸில் நம்ம படித்தது, இப்போ நம்ம ஒரு டைம் ரீகால் பண்ணணும் இல்லையா? அப்போ சின்ன சின்ன அந்த டேட்டாஸ்லாம் நம்ம மிஸ் சொல்கிறதெல்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா நான் உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நோட் எடுத்து வச்சுக்கோங்க. பொறுமையாக அதெல்லாம் ஒரு டைம் மிஸ் சொல்கிறதெல்லாம் அப்படியே ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் அழகாக எழுதிக்கோங்க. சரியாம்மா? இப்போ நம்ம டாபிக்கு போகலாமா? இப்போ நம்ம மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். பேசிக் குவான்டிட்டிஸில் மாஸ்னா என்ன, அந்த மாஸை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியாம்மா? ஃபர்ஸ்ட் மாஸ் அப்படின்னா என்ன கண்ணு? மாஸ் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் எ பாடி. அந்த பொருளில் இருக்கக்கூடிய அந்த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர், அந்த அமௌண்ட் ஆஃப் மேட்டர், எவ்வளோ குவான்டிட்டி பொருளுடைய அளவு எவ்வளோ இருக்கோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பருப்பொருளின் அளவு. அந்த பொருளில் இருக்கக்கூடிய அந்த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர், அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? மாஸோடைய எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிலோகிராம். அதை நம்ம கேஜி அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். சரியா குட்டி? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுக்கான சிம்பிள், அதெல்லாம் நம்ம நல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ 1 கிலோகிராம் அப்படின்னா இந்த வேல்யூ தான் 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் இதான் நீங்க 1 கிலோகிராமா அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மாஸோடைய ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னாக்கா கிலோகிராம். அப்போ 1 கிலோகிராம் அப்படின்னாக்கா என்னன்னு சொன்னா நம்ம மிஸ் சொல்றதை நீங்க எழுதணும், கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது கண்ணு. ஓகேவா? அப்போ மாஸோடைய ஸ்டாண்டர்ட் வந்து கிலோகிராம். அதோடைய 1 கிலோகிராம் அப்படின்னாக்கா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இவ்வளோ இந்த வேல்யூ தான் 1 கிலோகிராமுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த எஸ்ஐ யூனிட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பாரிஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சௌரஸ் அப்படிங்கிற பிளேஸில் ஒரு சிலிண்டர் ஒன்று வச்சுருக்காங்க கண்ணு, ஒரு குட்டி சிலிண்டர் ஒன்று வச்சுருக்காங்க. அது எதில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் இரிடியம் அலாயில் அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. சரியா போயிட்டு அந்த குட்டி சிலிண்டர் எந்த ரேஷியோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 9:1 அப்படிங்கிற ரேஷியோவில் பிளாட்டினம் இரிடியம் அலாயில் அந்த சிலிண்டர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஹைட்டும் அதனுடைய டயாமீட்டரும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3.9 சென்டிமீட்டர் இருக்குமா. அதனுடைய ஹைட்டும் அதனுடைய டயாமீட்டரும் எவ்வளோ இருக்கிறோம், 3.9 சென்டிமீட்டர் இருக்குமா. அந்த புரோட்டோடைப் மாஸை தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்லி எஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நகல், அந்த சிலிண்டருடைய நகலுடைய மாஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 கிலோகிராம். சரியா? அதுதான் இன்டர்நேஷ்னலாக எஸ்ஐ சிஸ்டமில் 1 கிலோகிராம்னா இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஏன் கண்ணு பிளாட்டினம் மீடியம் அலாய் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த விதமான என்விரான்மெண்டல் சேஞ்சஸாலையும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்டினம் மீடியம் அலாய் வந்து அஃபெக்ட் ஆகாது. சரியா குட்டி? அதனால தான் அந்த பிளாட்டினம் மீடியத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. சரியாம்மா? கிலோகிராமுடைய மல்டிபிள்ஸ் சப் மல்டிபிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது கிலோகிராமுடைய சப் மல்டிபிள்ஸ் வந்து மில்லிகிராம், கிராம் அப்படிங்கிற யூனிட்ஸில் மெஷர் பண்ணுறாங்க. அதே மாதிரி கிலோகிராமுடைய மல்டிபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குவிண்டால் அண்ட் மெட்ரிக் டன் அப்படிங்கிற யூனிட்ஸை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறாங்க. சரியாம்மா? ஸோ அப்போ 1 குவிண்டால் ஈக்குவல் டு 100 கிலோகிராம், இவ்வளோ வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குமா. அதே மாதிரி 1 மெட்ரிக் டன் ஈக்குவல் டு 1000 கிலோகிராமுக்கு ஈக்குவலாக இருக்கும். 1 solar mass is equal to 2 into 10 power 30 கிலோகிராம். அப்போ என்ன 1 சோலார் மாஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்ட்ரானமர்ஸ் வந்து மாஸோடைய பேசிக் யூனிட்டாக இந்த சோலார் மாஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியா குட்டி? அந்த மாஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்ராக்சிமேட்டாக சன்னுடைய மாஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த வேல்யூ எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 into 10 power 30 கிலோகிராமுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ 1 சோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into 10 power 30 கிலோகிராம். சரியாம்மா? இதெல்லாம் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க.
ஸோ அப்போது பாருங்க, நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அட்டாமிக் பார்ட்டிகல்ஸு, சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், குட்டியூண்டு பார்ட்டிகல்ஸு, எக்ஸாம்பிளாக எலக்ட்ரானுடைய மாஸ்லேருந்து நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய யூனிவர்ஸுடைய மாஸ் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணுறோம். சரியா குட்டி? அப்போ எலக்ட்ரானுடைய மாஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9.11 × 10⁻³ கிலோகிராம். சரியா? எலக்ட்ரானுடைய மாஸ். இதை பற்றி நம்ம ஹையர் செகண்டரியில் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். அதே மாதிரி அப்சர்வபிள் யூனிவர்ஸ் அப்படின்னாக்கா நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த யூனிவர்ஸ், அதனுடைய மாஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10⁻55 கிலோகிராம். பாருங்க கண்ணு, இந்த ரேஞ்சு, அதாவது 9.11 × 10⁻⁻31 10⁻+55 வரைக்கும் நினைச்சு பாருங்க. இது எவ்வளோ குட்டியூண்டு வேல்யூ, இது எவ்வளோ பெரிய வேல்யூ. ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் இருந்து இந்த ரேஞ்சு வரைக்கும் நம்ம மாசை மெஷர் பண்ணுறோம். எப்படி மெஷர் பண்ணுறோம்? ஃபிசிக்ஸை யூஸ் பண்ணி தான், ஃபிசிக்ஸோடைய கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். அப்போ நினச்சி பாருங்கள், ஃபிசிக்ஸ் தானே நம்ம எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கிறது, ஃபிசிக்ஸ் தான். அப்போ உயிர் வாழணும் அப்படின்னாவே, இந்த யூனிவர்ஸில் நம்ம இருக்கணும் அப்படின்னாவே அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னு ஃபிசிக்ஸ் தான் இருக்குது. பாருங்க, மாஸுடைய ரேஞ்சு இதுலேருந்து இது வரைக்கும். ஸோ இதையும் நம்ம ஃபிசிக்ஸ் மூலமாக தான் மெஷர் பண்ணுறோம், ஃபிசிக்ஸ் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம். எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்தீங்களா? சரியா குட்டி? இப்போ நம்ம வந்துட்டு அட்டாமிக் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸுடைய மாஸை நம்ம ஸ்பெக்ட்ரோகிராஃப் யூஸ் பண்ணி, மெத்தடை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம். நாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேலன்ஸை யூஸ் பண்ணி ஜென்ரலாக நம்ம வந்து மாஸை வந்து மெஷர் பண்ணுறோம். அதே மாதிரி லார்ஜர் மாசஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சன்னுடைய மாஸ், எர்த்துடைய மாஸ், இந்த மாதிரியான மாசஸை வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணுறாங்க. சரியா குட்டி? இப்போ நம்ம அட்டாமிக் மாஸ் யூனிட் AMU அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அட்டாமிக் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், அதாவது புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், என்னுடைய மாசஸை கூட நம்ம மெஷர் பண்ணுறோம். எப்படி அதுக்கு என்ன யூனிட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிற யூனிட்டை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுறோம். இதை பற்றிலாம் நம்ம ஹையர் செகண்டரியில் டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம். சரியா குட்டி? அப்போ 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னா எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1/112 ஆஃப் த மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம்க்கு ஈக்குவலாக இருக்குமா? சரியா கண்ணு? அதாவது கார்பன் 12 ஆட்டம் உடைய மாஸ்ல 1/12 பார்ட்டை தான் நம்ம என்னன்னு கண்ணு சொல்றோம், 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்போ 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் ஈக்குவல் டு 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம். சரியாம்மா? இப்போ நம்ம ஜென்ரலாக மாஸ் எப்படி கண்ணு மெஷர் பண்ணுறோம்? நம்ம பேலன்ஸை யூஸ் பண்ணுறோம் இல்லையா? மாஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபிசிக்கல் பேலன்ஸு, டிஜிட்டல் பேலன்ஸு, ஸ்ப்ரிங் பேலன்ஸை யூஸ் பண்ணி மாஸை நம்ம ஜென்ரலாக மெஷர் பண்ணுறோம். இதில் ஃபிசிக்கல் பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சின்ன கிளாஸஸில் மிஸ் உங்களுக்கு கிளாஸில் கூட்டிகிட்டு போய் லேபில் காமிச்சிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த ஃபிசிக்கல் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மில்லிகிராம் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அக்யூரேட்டாக மாஸை நம்ம ஃபிசிக்கல் பேலன்ஸில் மெஷர் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிஜிட்டல் பேலன்ஸ். இப்போ நம்ம கடைக்கெல்லாம் போனோம் அப்படின்னாக்கா கடையிலலாம் அது என்ன கண்ணு இருக்குது, இப்போ ஜுவல் வாங்க நம்ம ஜுவல்லர்ஸுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே அந்த டிஜிட்டல் பேலன்ஸ் இருக்கும், பாக்ஸ் மாதிரி இருக்கும். உள்ள ஜுவல்லை வச்ச உடனே டிஸ்பிளேவில் அதனுடைய மாஸ் டைரெக்டாக நம்பராகவே டிஸ்பிளே ஆகும் இல்லையா கண்ணு? ஸோ அப்போ அதை தான் நம்ம டிஜிட்டல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு சிலர் நீங்கள் அதையும் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸை யூஸ் பண்ணியும் என்ன பண்ணுறோம், மாஸை நம்ம மெஷர் பண்ணுறோம். அதில் ஹூக்ஸ் லா அப்படிங்கிற லாவை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை பற்றி நம்ம 11th ஸ்டாண்டர்டில் அழகாக படிக்க போகிறோம். சரி, இப்போ அந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஜென்ரலாக நம்ம மாசம் மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அண்ட் என்ன டிஜிட்டல் பேலன்ஸு, ஃபிசிக்கல் பேலன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரியாம்மா? இப்போ மாஸும் வெயிட்டும் ஒன்றா? நிறைய உங்களுக்கு அந்த டவுட் வரும், நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிக்குவோம். மாஸும் வெயிட்டும் ஒன்றா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாஸ் நாட் ஈக்குவல் டு வெயிட். எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த கண்ணு மாஸ் அப்படின்னா என்ன கண்ணு? மாஸ் அப்படிங்கிறது குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் எ பாடி. அந்த பொருளில் இருக்கக்கூடிய பருப்பொருட்களுடைய அளவை தான் நம்ம என்னன்னு கண்ணு சொல்கிறோம், மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ வெயிட் அப்படின்னா என்ன கண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிட் இஸ் த ஃபோர்ஸ் வித் விச் த எர்த் அட்ராக்ட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அந்த ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எர்த்து அப்ளை பண்ணக்கூடிய அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் புல், அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? வெயிட்டுக்கு நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம். என்ன கண்ணு? W = M × G அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா?
ஸோ அந்த ஆப்ஜெக்டோடைய மாஸ் g அப்படிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்க, மாஸ் ரிமைன் சேம் எவ்ரிவேர். எந்த இடத்துல பார்த்தாலும் மாஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், சேஞ்ச் ஆகாது. பிளேஸ் டு பிளேஸ் மாஸோடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இதுக்கு எக்ஸாம்பிள் நான் லாஸ்டா உங்களுக்கு சொல்றேன். ஓகேவாமா? வெயிட் ஆஃப் எ பாடி கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஆனா வெயிட் பாத்தீங்க அப்படின்னாக்கா பிளேஸ் டு பிளேஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகுமா? ஓகேவா? சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் மாஸ் இஸ் மெஷர்ட் இன் கிலோகிராம். மாஸ் எப்படி நம்ம மெஷர் பண்றோம்? கிலோகிராம்ல. வெயிட் இஸ் மெஷர்ட் இன் நியூட்டன். சரியா? அப்ப சிம்பிள்ல போடும் பொழுது கேபிட்டல் N. வெயிட் எப்படி மெஷர் பண்றோம்? நியூட்டன். சோ அப்ப வெயிட்டோட யூனிட் என்ன கண்ணு? நியூட்டன். சரியா? நெக்ஸ்ட் மாஸ் இஸ் எ ஸ்கேலார் குவாண்டிட்டி. அதே மாதிரி வெயிட் இஸ் எ வெக்டார் குவாண்டிட்டி. இது என்ன கண்ணு? ஸ்கேலார் அண்ட் வெக்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஸ்கேலார் குவாண்டிட்டிக்கு ஒன்லி மேக்னிடியூடு மட்டும்தான் இருக்கும், எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது. இதுதான் நாங்க ஸ்கேலார் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னாக்கா லென்த், மாஸ், டைம், எனர்ஜி இதெல்லாம் நம்ம ஸ்கேலார் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா வெக்டார் குவாண்டிட்டி அப்படின்னாக்கா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே அதுக்கு இருக்கும். சரியா குட்டி? எண் மதிப்பும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். அதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? வெக்டார் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ வெயிட் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. ஆக்சலரேஷன், வெலாசிட்டி அண்ட் ஃபோர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா வெக்டார் குவாண்டிட்டிக்கு எக்ஸாம்பிள். அப்போ ஸ்கேலார் குவாண்டிட்டி, வெக்டார் குவாண்டிட்டினா என்னன்னு சொல்லிட்டு 11th ஸ்டாண்டர்ட்ல டீடைல்டா நம்ம எக்ஸாம்பிள்ஸோட அழகா நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்போ மாஸ் நாட் ஈக்குவல் டு வெயிட். சரியா கண்ணு? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? நம்ம செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம், மாஸ் ரிமைன் சேம் எவ்ரிவேர். ஆனா வெயிட் பாத்தீங்க அப்படின்னாக்கா பிளேஸ் டு பிளேஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஒரு பர்சன் இருக்காருமா, அவர் வந்து எர்த்ல இருக்காரு. அவருடைய மாஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இங்க எழுதிக்கலாமா? இங்க எழுதிக்கலாம். அவருடைய மாஸ் 100 கிலோகிராம். ஓகேவா? அவர் எர்த்ல இருக்காரு. அப்போ அவருடைய வெயிட் எவ்வளவு கண்ணு இருக்கும்? வெயிட்டுக்கு என்ன கண்ணு ஃபார்முலா? W ஈக்குவல் டு என்ன கண்ணு நம்ம பார்த்தோம்? mg அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ மாஸ் அவருடைய மாஸ் எவ்வளவு கண்ணு? 100. g அப்படிங்கிறது என்ன கண்ணு? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அவர் எங்க இருக்காரு? எர்த்ல இருக்காரு. எர்த்ல g உடைய வேல்யூ எவ்வளவு கண்ணு? 9.8 in meter per second square அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சோ அப்போ 100 into 9.8 அப்ப ஈக்குவல் டு 980. வெயிட்டோட யூனிட் என்ன கண்ணு? நியூட்டன். சோ ஒரு பர்சன் இருக்காரு, அவருடைய மாஸ் 100 கிலோகிராமா இருக்கு, அவருடைய வெயிட் 980 நியூட்டனா இருக்கு. அவர் எங்க இருக்காரு? எர்த்ல இருக்காரு. இப்போ அவரு மூணுக்கு போறாரு. ஓகேவா? அப்போ அவருடைய மாஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதே 100 கிலோகிராமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாஸ்னா நம்ம என்ன பார்த்தோம்? மாஸ் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் எ பாடி. அந்த பொருள்ல இருக்கக்கூடிய அந்த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர், பருப்பொருட்களுடைய அளவை தான் நம்ம மாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர் மூணுக்கு போனாலும் அவருடைய அந்த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் மாறுமா? சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ அவர் மூணுக்கு போனாலும் அவருடைய மாஸ் எவ்வளவு கண்ணு? 100 கிலோகிராம் தான். ஆனா அவருடைய வெயிட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். W ஈக்குவல் டு m இன்ட்டு g. அவருடைய மாஸ் எவ்வளவு கண்ணு? 100. g சேஞ்ச் ஆகும். எர்த்தோடைய g வேல்யூ பாத்தீங்கன்னாக்கா 9.8. மூணுல ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி பாத்தீங்க அப்படின்னாக்கா கிராவிட்டி, மூணுடைய கிராவிட்டி எர்த்தோடைய கிராவிட்டியை விட குறைவா இருக்கும். அந்த வேல்யூ எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா 1.62 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. ஓகேவா? சோ அப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா 162 நியூட்டன். ஓகேவாமா? சோ அப்போ ஒரு பர்சன் எர்த்ல இருக்கும் பொழுது அவருடைய மாஸ் 100 கிலோகிராம், அவருடைய வெயிட் 980 நியூட்டன். அதே பர்சன் மூணுக்கு போகும் பொழுது அவருடைய மாஸ் 100 கிலோகிராம், அவருடைய வெயிட் 162 கிலோகிராம். ஸோ மாஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாஸ் ரிமைன் சேம் எவ்ரிவேர். பிளேஸ் டு பிளேஸ் மாஸ் சேஞ்ச் ஆகாது. ஆனால் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேஞ்சிங் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், பிளேஸ்க்கு பிளேஸ் வெயிட் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். சரியாம்மா? அப்போ மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ்ல மாஸ் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் எ பாடி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். SI யூனிட் கிலோகிராம். அப்புறம் என்னென்ன யூனிட்ஸை யூஸ் பண்ணி மாஸை மெஷர் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம அழகா பார்த்தோம். மாஸ் நாட் ஈக்குவல் டு வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ல டைமை எப்படி மெஷர் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா குட்டீஸ்? இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ல
டைமை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டைம் அப்படின்னா என்ன கண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைம் இஸ் எ மெஷர் ஆஃப் டியூரேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் த இன்டர்வல்ஸ் பிட்வீன் தெம். அதாவது ஈவெண்ட்ஸையோ அல்லது ஈவெண்ட்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்வல்ஸை நம்ம மெஷர் பண்ணுறது தான் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரியாம்மா? டைமுடைய எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னாக்கா செகண்ட். அதை நம்ம எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். சரியா குட்டி? டைமுடைய எஸ்ஐ யூனிட்டு செகண்ட். அப்போ 1 செகண்ட் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நமக்கு தெரியும் லைட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 செகண்டில் 29,97,92,458 மீட்டர் வந்து ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, வேக்யூமில் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போது 1 செகண்ட் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, லைட்டு வேக்யூமில் 29,97,92,458 மீட்டர் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணும் பொழுது என்ன டைம் இருக்கும், அந்த டைமை தான் நம்ம 1 செகண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா குட்டி? ஸோ இவ்வளோ மீட்டர் வேக்யூமில் லைட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குமோ அந்த வேல்யூ தான் எவ்வளோ கண்ணு 1 செகண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி டைமை நம்ம எப்படி டைமோட யூனிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இயர், மந்த், வீக், டேட்டு, ஹவர், மினிட், செகண்ட்ஸ், இது எல்லாமே டைமுடைய யூனிட்ஸ் தான். டைமுடைய லார்ஜர் யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மில்லினியம். சரியா குட்டி? 1 மில்லினியம் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3.16 × 10⁹ செகண்ட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது 1 மில்லினியம் அப்படிங்கிறது 1000 இயர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குமா. ஸோ அப்போ அந்த 1 மில்லினியம் அப்படிங்கிறது இவ்வளோ 3.16 × 10⁹ செகண்ட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது டைமுடைய லார்ஜர் யூனிட். சரியாம்மா? இப்போ ஓல்டன் டேஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, முன்னாடி இருந்த காலத்துலலாம் டைம் எப்படி மெஷர் பண்ணாங்க அப்படின்னா, சாண்ட் கிளாக், வாட்டர் கிளாக், அதெல்லாம் நம்ம முன்னாடி லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம் இல்லையா கண்ணு? ஸோ இந்த மாதிரி நீர்க்கடிகாரம், நிழற்கடிகாரம், மணற்கடிகாரம், இந்த மாதிரியான மெத்தட்ஸை யூஸ் பண்ணி டைமை மெஷர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆன்சியன்ட் பீரியட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளேவை பொறுத்து டைமை இப்போ நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கிளாக்கோடைய டிஸ்பிளேவை யூஸ் பண்ணி அனலாக் கிளாக்ஸு, டிஜிட்டல் கிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணுறோம் டைமை. அனலாக் கிளாக்ஸ் அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதில் 3 ஹேண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? அவருக்கு ஒரு ஹேண்ட் இருக்கும், மினிட்டுக்கு ஒரு ஹேண்ட் இருக்கும், செகண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஹேண்ட் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம அனலாக் கிளாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 3 ஹேண்ட்ஸ் இருக்கும். ஹவர் ஹேண்ட், மினிட் ஹேண்ட், செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான் டிஸ்பிளேவை பொறுத்து நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கிறோம் அனலாக் கிளாக். சரியா? ஸோ அப்போ அதில் 3 கிளாக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் டிஜிட்டல் கிளாக் அப்படின்னாக்கா என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டைம் வந்து டைரக்டாக நம்பராகவே அந்த கிளாக்ல வந்து டிஸ்பிளே ஆகும். சரியா குட்டி? 12 o'clock அப்படின்னாக்கா கரெக்டாக இந்த மாதிரி டைம் வந்து நம்பராகவே டிஸ்பிளேயோட தெரியறது தான் டிஜிட்டல் கிளாக்ஸ். சரியா குட்டி? நெக்ஸ்ட் ஒர்க்கிங் மெக்கானிசத்தை பொறுத்து கிளாக்கை நம்ம 2 டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா குவார்ட்ஸ் கிளாக், இன்னொன்று அட்டாமிக் கிளாக். அது என்ன குவார்ட்ஸ் கிளாக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி டிசைன் பண்ண கிளாக் தான் குவார்ட்ஸ் கிளாக். இதில் டைமை வந்து ரொம்ப அக்யூரேட்டாக மெஷர் பண்ணலாம். குவார்ட்ஸ் கிளாக்ல எவ்வளோ செகண்ட்ஸ் அப்படின்னாக்கா 10⁹ செகண்ட்ஸில் ஒரு பார்ட் தான் அதில் எரர் வருமா. அப்போ எவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம டைமை மெஷர் பண்ணலாம் பாருங்க கண்ணு. சரியா? நெக்ஸ்ட் அட்டாமிக் கிளாக் அப்படின்னாக்கா அந்த ஆட்டம்ல ஏற்படக்கூடிய பீரியாடிக் வைப்ரேஷனை பேஸ் பண்ணி டிசைன் பண்ண கிளாக் தான் அட்டாமிக் கிளாக். இதில் ரொம்ப 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 அக்யூரேட்டாக நம்ம டைமை மெஷர் பண்ணலாம். ஜிபிஎஸ்ல, சேட்டிலைட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அட்டாமிக் கிளாக் தான் யூஸ் பண்ணுறாங்க. எவ்ரி 10⁻13 செகண்ட்ஸில் ஒரு பார்ட் தான் பார்த்தீங்கன்னாக்கா 1 டைம் தான் வந்து அது என்ன ஆகுமா, கரெக்ஷன் வருமா, அதில் எரர் வருமா. அப்போ என்ன அர்த்தம், எரரே வராதான். 10⁻13 செகண்ட்ஸில் ஒரு பார்ட்டு அந்த அளவுக்கு தான் எரர் வரும். அப்படின்னா என்னக்குன்னு அர்த்தம், எரரே வராது. அவ்வளோ அக்யூரேட்டாக டைமை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கிளாக்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குவார்ட்ஸ் கிளாக், அட்டாமிக் கிளாக். ஒர்க்கிங் மெக்கானிசத்தை பொறுத்து குவார்ட்ஸ் கிளாக், அட்டாமிக் கிளாக் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸாக டிவைட் பண்ணுறோம். அதே மாதிரி டிஸ்பிளேவை பொறுத்து அனலாக் கிளாக்ஸ் அண்ட் டிஜிட்டல் கிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸாக நம்ம கிளாக்ஸ் வந்து டிவைட் பண்ணுறோம். சரியாம்மா? நெக்ஸ்ட்
இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாட்சஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் நீங்கள் வேர் பண்ணியிருப்பீங்க இல்லையா கண்ணு. அதில் இயர், மந்த்து, டேட்டு, டைமு, செகண்ட்ஸு, டெம்பரேச்சர், இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் எல்லாம் டிஸ்பிளேவில் தெரிகிற மாதிரியே அழகான அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு இப்போ கிளாக்ஸ் எல்லாம் ரீசெண்டாக வந்துட்டு இருக்கு. ஓகேவா கண்ணு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெம்பரேச்சர், பேசிக் குவான்டிட்டிஸில் டெம்பரேச்சரை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி அம்மா, இப்போ மார்னிங் எழுந்த உடனே அம்மா என்ன பண்ணுறாங்க, சூடாக உங்களுக்கு பால் கலந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அல்லது என்ன பண்ணுறாங்க, காஃபி போட்டு கொடுக்குறாங்க. அப்போ இப்போ சம்மர் ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், கூலாக கூல் ட்ரிங்க்ஸ் குடித்தா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா. இந்த ஹாட், இந்த கூல் அப்படின்னா என்ன கண்ணு, அப்போது அதை நம்ம எவ்வளோ ஹாட்டாக இருக்குது, எவ்வளோ கூலாக இருக்குது, அதை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டு வேணும் இல்லையா. ஸோ இந்த ஹாட் கோல்டு இதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற அந்த மெஷர்மெண்ட்டை தான் நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். சரியம்மா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஹீட்டை கொடுத்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அந்த ஆப்ஜெக்டில். அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து ஹீட்டை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா டெம்பரேச்சர் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். சரியா. ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஹாட்டாக இருக்குது அல்லது எவ்வளோ கூலாக இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற அந்த மெஷர்மெண்ட்டு தான் டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சர் அப்படின்னாக்கா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எ மெஷர் ஆஃப் த ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகிள் இன் எ சிஸ்டம். ஒரு சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகளுடைய ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜியை தான் நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். பற்றிலாம் நம்ம ஹையர் செகண்டரியில் டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். சரியா குட்டீஸ். டெம்பரேச்சருடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெல்வின், அதை கேபிட்டல் கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணுவோம். சரியம்மா, இப்போ டெம்பரேச்சரை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா தெர்மோமீட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். அந்த தெர்மோமீட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்கேல்ஸ் இருக்குது. சரியா கண்ணு. அதில் லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக எல்பிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதில் லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக அந்த தெர்மோமீட்டர்ஸில் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அதில் அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூபிஎஃப், அது பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரை எடுத்திருக்காங்க. சரியா கண்ணு. ஸோ டெம்பரேச்சரில் லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த தெர்மோமீட்டர்ல 3 டிஃபரெண்ட் ஸ்கேல்ஸ் இருக்கு. அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின் ஸ்கேல்ஸ் இருக்கு. ஓகேவா குட்டீஸ். இதுல செல்சியஸ் ஸ்கேல்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்டா 0 டிகிரி செல்சியஸ் எடுத்திருக்காங்க. அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா 100 டிகிரி செல்சியஸ். அந்த தெர்மோமீட்டர்ல எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 டிவிஷன்ஸ் அந்த தெர்மோமீட்டர்ல இருக்கும். சரிங்களா. இதுல செல்சியஸ் ஸ்கேல்ல. நெக்ஸ்ட் ஃபாரன்ஹீட் ஸ்கேல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக 32 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும், அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக 212 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். அந்த தெர்மோமீட்டரில் எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 180 டிவிஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கெல்வின் ஸ்கேல்ஸ். இந்த கெல்வின் ஸ்கேலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக 273 கெல்வின் இருக்கும், அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக 373 கெல்வின் இருக்கும். அந்த தெர்மோமீட்டர்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 டிவிஷன்ஸ் இருக்கும். சரியாம்மா. ஸோ இப்போ 3 டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸை யூஸ் பண்ணி டெம்பரேச்சர்ஸை நம்ம மெஷர் பண்ணுறோம். இதில் செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எழுதும் பொழுது டிகிரி சிம்பிள் போடணும். கெல்வின் ரைட் பண்ணும் பொழுது டிகிரி சிம்பிள் நம்ம போடக்கூடாது. சரியா கண்ணு. இப்போ இந்த ஸ்கேல்ஸோடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நம்ம இந்த தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா கண்ணு. டாக்டர்ஸ் ஃபாரன்ஹீட் ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய தெர்மோமீட்டர்ஸை டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் போனோடனே வைக்கிறாங்க இல்லையா கண்ணு, நமக்கு என்ன எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இல்லையா. நம்ம பாடி டெம்பரேச்சர் இவ்வளோ ஃபாரன்ஹீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஃபாரன்ஹீட் ஸ்கேலை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறாங்க. அதே மாதிரி சயின்டிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கெல்வின் ஸ்கேல்ஸ் தான் சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. சரியா குட்டி. ஜென்ரலாக நாம் யூஸ் பண்ணுற ஸ்கேல் என்ன, தெர்மோமீட்டரில் என்ன ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செல்சியஸ். இன்னைக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, இவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்சியஸ் ஸ்கேல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர்ஸ் வந்திருக்கு. நம்ம பாடி டச் பண்ணாமையே நம்ம ஹியூமன் பாடியோடைய டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ இந்த கொரோனா பீரியட்ல எல்லாருமே நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் இயர் ஸ்கூலுக்கு வரும்போதெல்லாம் உள்ள பஸ் விட்டு இறங்கின உடனே டெஸ்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கிளாஸ்க்குள்ளேயே அனுப்பிச்சோம் இல்லையா கண்ணு? அதுதான் இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர். சரியா கண்ணு? அதாவது நம்ம பாடி டச் பண்ணாவே அடிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெம்பரேச்சரை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கு என்ன பண்ண நேம்? இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர். அதை வந்து யூஸ் பண்றோம் இப்போ ரீசெண்டாக நம்ம. இப்போ டெம்பரேச்சரை பற்றி நம்ம படிக்கும் பொழுது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஹையர் ஸ்டடீஸில் அதை பற்றி டீட்டெயில்டாக படிக்க போகிறீங்க. சூப்பர் கண்டக்டர்ஸ், மீ கடத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில கண்டக்டர்ஸ் லோ டெம்பரேச்சரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்த விதமான எனர்ஜி லாஸுமே இல்லாமல் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுமா. எனர்ஜி லாஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது, அந்த அளவுக்கு கரண்ட்டை என்ன பண்ணுமா, கண்டக்ட் பண்ணுமா. அதுக்கு பேர் தான் சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதை பற்றி ஹையர் செகண்டரியில் டீட்டெயில்டாக நம்ம படிக்க போகிறோம். இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ் எங்கெங்க யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கம்ப்யூட்டரில் மெமரி ஸ்டோரேஜ் டிவைஸாக யூஸ் ஆகுது, பவர் சேவிங் ஜெனரேட்டர்ஸில் யூஸ் ஆகுது. அதே மாதிரி ட்ரெயின்ஸ் இருக்கு இல்லையா கண்ணு, புல்லட் ட்ரெயின்ஸு, மேக்னெட்டிக் லிவியேட்டட் ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ் தான் யூஸ் ஆகுது. அதை பற்றினா நம்ம ஹையர் செகண்டரியில் டீட்டெயில்டாக நம்ம படிக்க போகிறோம். சரியாம்மா? இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படி எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, அதை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியாம்மா? நமக்கு தெரியும் ஆல் திங்ஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம், எல்லா பொருட்களுமே அணுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆட்டம் அப்படின்னா அதில் என்ன கண்ணு இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸில் புரோட்டான் நியூட்ரான் இருக்கும். அந்த நியூக்ளியஸை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா கண்ணு? அப்போ அந்த அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த கண்டக்டிவிட்டிக்கு காரணமாக இருக்குது, கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம், அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். சரியாம்மா? ஸோ அப்போது இந்த எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இன் ஏ பர்டிகுலர் டைரக்ஷன் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரிக் கரண்ட். இந்த சார்ஜஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆனிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நம்ம சார்ஜஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரான்ஸ் தான். இந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சார்ஜஸ் அப்படின்னாக்கா இந்த யூனிவர்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிக்கிறாரு. சரியா கண்ணு? ஸோ அப்போ இதில் எலக்ட்ரான் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ். சார்ஜஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மாஸ் அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி, அதே மாதிரி சார்ஜஸ் அப்படிங்கிறதும் ஒரு பேசிக் ப்ராப்பர்ட்டி. அதை பற்றி நம்ம 11th ஸ்டாண்டர்டில் அழகாக 11th 12th நம்ம நீட்டாக படிக்க போகிறோம். சரியாம்மா? பயப்பட வேண்டாம், அதை பற்றி நம்ம நிறையா அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம படிக்க போகிறோம். ஸோ அப்போது இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரிக் கரண்டோடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆம்பியர். ஓகேவா கண்ணு? ஆம்பியர். அதை நம்ம கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். அப்போ கரண்டோடைய மேக்னிடியூடு I = Q/T. ஒரு செகண்டில் அந்த கண்டக்டர் வழியாக எவ்வளோ சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகுது, அதுதான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரியா கண்ணு? கரண்டோடைய எஸ்ஐ யூனிட் ஆம்பியர், சார்ஜஸ் உடைய எஸ்ஐ யூனிட் கூலும். பாசிட்டிவ் சார்ஜ், ஓகேவா கண்ணு? பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னாக்கா புரோட்டான். அந்த புரோட்டானுடைய சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா +1.6 × 10⁻⁻19 கூலும். எலக்ட்ரானுடைய சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -1.6 × 10⁻⁻19 கூலும். இதை பற்றினா நம்ம ஹையர் செகண்டரியில் டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம். சரியாம்மா? இப்போ எலக்ட்ரிக் கரண்டோடைய யூனிட் ஆம்பியர் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். 1 ஆம்பியர் அப்படின்னா என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த அளவை நம்ம 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டர் வழியாக ஒரு செகண்ட்ல 1 கூலும் சார்ஜ் அந்த கண்டக்டர்ல ஃப்ளோ ஆனிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய அந்த கரண்டோடைய அளவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஒரு கண்டக்டர்ல 1 கூலும் சார்ஜ் ஒரு செகண்ட்ல ஃப்ளோ ஆகும் பொழுது அப்போ அந்த கண்டக்டர்ல இருக்கக்கூடிய கரண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரியா? கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏசி கரண்ட், டிசி கரண்ட் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி ஹையர் செகண்டரியில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், டைரக்ட் கரண்ட். அது என்ன கண்ணு? ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பை டைரக்ஷனல், 2 டைரக்ஷன்லையுமே நம்ம அதை வந்து அனுப்பலாம்.
ஆனால் டிசி கரண்ட் அப்படின்னாக்கா டைரக்ட் கரண்ட்டை ஒரே டைரக்ஷனில் மட்டும்தான் நம்ம சென்ட் பண்ண முடியும். சரியாம்மா? அதே மாதிரி ஏசி கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாங் டிஸ்டன்ஸுக்கு எந்த எனர்ஜி லாஸும் இல்லாமல் கரண்ட்டை நம்ம அனுப்பலாம். டைரக்ட் கரண்ட் ஏசி கரண்ட். ஆனால் டைரக்ட் கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாங் டிஸ்டன்ஸுக்கு நம்மளால அனுப்ப முடியாது. அதே மாதிரி ஏசி கரண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொலாரிட்டி, அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் டெர்மினல்ஸ் வந்து கிடையாது. ஆனால் டிசி கரண்ட்டுக்கு பொலாரிட்டி பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து டெர்மினல்ஸ் வந்து இருக்கு. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஹையர் செகண்டரியில் நிறைய நம்ம படிக்க போகிறோம். சரியாம்மா? நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரியாம்மா? அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் a measure of the number of entities, particles present in a substance. ஓகேவா கண்ணு? entities அப்படின்னாக்கா particles அப்படின்னு சொல்லி மீனிங். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ், எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்கு, எவ்வளோ அந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, அந்த பொருளில் இருக்கக்கூடிய அந்த பருப்பொருளுடைய அளவு, ஓகேவா? நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது அந்த பொருளில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? இதுல பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டம், மாலிகுல்ஸ், அயன்ஸ், புரோட்டான் ஆர் எலக்ட்ரான், இதை தான் நம்ம பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியாம்மா? இப்போ இதுல இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். சரியா கண்ணு? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த பொருளுடைய அளவு அதிகமாக இருக்கும். சரியா கண்ணு? ஸோ அப்போ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ். ஓகேவா? நல்லா இதெல்லாம் பேசிக் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியாம்மா? நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் உடைய எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோல். சரியா கண்ணு? அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் உடைய எஸ்ஐ யூனிட் என்னடா கண்ணு? மோல். சரியா? அதை MOL அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். மோல், 1 mole அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 1 mole is defined as the amount of substance which contains 6.023 into 10 power 23 entities. ஓகேவா? அதாவது 6.023 into 10 power 23 entities பார்ட்டிகல்ஸை உள்ளடக்கிய அந்த பொருளுடைய அளவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், 1 mole அப்படின்னு சொல்லி சொல்றோம். இவ்வளவு பார்ட்டிகிள்ஸ் இருக்கக்கூடிய அந்த பொருளுடைய அளவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், 1 mole அப்படின்னு சொல்றோம். இந்த வேல்யூ நமக்கு தெரியும், அவோகேட்ரோ நம்பர். ஓகேவா? இதை பத்திலாம் இன்னும் நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப டீப்பா நம்ம பார்க்க போறோம். இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரியாம்மா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன். ஓகேவா? இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை மெஷர் பண்றதுல லாஸ்ட் குவான்டிட்டி லூமினஸ் இன்டென்சிட்டி, ஒளிச்செறிவு அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். The measure of the power of the emitted light by a light source in a particular direction per unit solid angle is called luminous intensity. ஓகேவா? அதாவது ஒரு சோர்ஸ்ல இருந்து லைட் எமிட் ஆகி ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல வெளியில வருது. யூனிட் சாலிட் ஆங்கிள் வழியா வரும் பொழுது என்ன பவர் இருக்கும், அந்த லைட்டோடைய அளவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், லூமினஸ் இன்டென்சிட்டி, ஒளிச்செறிவு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சரியா கண்ணு? லைட்டு ஒரு சோர்ஸ்ல இருந்து எமிட் ஆகி ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல யூனிட் சாலிட் ஆங்கிள் வழியா வெளியில வரும் பொழுது இருக்கக்கூடிய பவர், அந்த லைட்டோடைய அளவை தான் நம்ம லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்த லூமினஸ் இன்டென்சிட்டியோடைய யூனிட் என்ன, எஸ்ஐ யூனிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேண்டிலா, CD அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு கேண்டிலா அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டில் இருக்கு இல்லையா கண்ணு, மெழுகுவர்த்தி எரியும் பொழுது என்ன பிரைட்னஸ் இருக்கும், என்ன வெளிச்சத்தை கொடுக்கும், அந்த வேல்யூ தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்ராக்சிமேஷனா 1 கேண்டிலாவுக்கு ஈக்குவலா இருக்கும். சரியாம்மா? இப்போ இந்த லூமினஸ் இன்டென்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்படி மெஷர் பண்றாங்கன்னா, போட்டோமீட்டர்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் இந்த லூமினஸ் இன்டென்சிட்டியை மெஷர் பண்றாங்க. இப்போ கிரிக்கெட் கிரவுண்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோமீட்டர் யூஸ் பண்ணி தான் அந்த ஸ்டேடியமில் லைட்டோடைய இன்டென்சிட்டி எப்படி இருக்குது, பவர் வெளிச்சம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறாங்க. சரியா கண்ணு? ஸோ அப்போது இன்றைக்கி நம்ம இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், பேசிக் குவான்டிட்டிஸில் டீப்பாக பார்த்தோம். அதை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அழகாக நோட்டில் போட்டு நீட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அசைன்மெண்ட் கொடுக்கறத நீட்டாக எழுதி எங்களுக்கு அனுப்புங்க. ஓகேவா குட்டீஸ்? தேங்க்யூ குட்டீஸ்.